ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சிட்ட அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் கை நிறையா போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிட்ட அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்துட்ட அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கல் உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் இறங்கிட்ட அப்புறம் நான் ஸ்மாஷர் வச்சு அதை நசுக்கி விட்டுக்கினேன். நசுக்கி விட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு. லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.